சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்மைய சில நாட்களாக சில தனிப்பட்ட நபர்கள் மீது கக்கப்படுகின்ற வன்மம், அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை மீது மேற்கொள்ளப்படுகின்ற அத்துமீறல்கள் என்பன மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அது தொடர்பான எதிர் விமர்சனங்களை வைப்பவர்களை கூட கேரக்டர் அசாசினேஷன் செய்வது என்பது மிகவும் ஒரு சாதாரணமான விடயமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக யூடியூப்களில் கருத்து சொல்லக்கூடியவர்கள் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்து சொல்லக்கூடியவர்கள், அரசியல் தொடர்பாக பேசுகின்றவர்கள், குறிப்பிட்ட அரசியல் வாதிகள் மீதான விமர்சனங்களை வைக்கின்றவர்கள் மீது வன்மம் கக்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்மையில் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ்புக் தளம், ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று, ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்கின்ற ஒரு ஃபேஸ்புக் தளம் ஒன்று ஊழல்களை அம்பலப்படுத்த போகின்றோம் என்கின்ற காரணத்தோடு உருவாக்கப்பட்டு ஒரு சில அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாகவும், சில அரசியல்வாதிகள் தொடர்பாகவும், ஒரு சில அரசாங்க திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் தொடர்பாகவும், அவர்களினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆரம்பத்தில் பேசி வந்தது. இந்த நடைமுறை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு மாறி ஒரு சில குழுக்கள் மீது அல்லது ஒரு சில நபர்கள் மீது, பொது வழியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை தொடர்பான விமர்சனங்களாகவும், அவர்களை அம்பலப்படுத்துவதாகவும், அவர்களினுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புவதாகவும், ஒரு சில சந்தர்ப்பங்களில், பல சந்தர்ப்பங்களில் அவதூறுகள் பரப்புவதாகவும் இந்த நடவடிக்கைகள் மாறி இருந்தது. இந்த தனிப்பட்ட வாழ்க்கை முறை மீது மேற்கொள்ளப்படுகின்ற அத்துமீறலின் ஒரு பகுதியாக மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட யாழ்ப்பாணத்தில் இருந்து செயற்படுகின்ற யூடியூபர் சங்கவி ஐகோன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை நடத்தி வரக்கூடிய யுவதி, சங்கவி என்று சொல்லப்படக்கூடிய யுவதியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விடயங்கள் பொதுவெளிக்கு இழுத்து கொண்டு வந்து விடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களிலும், ஊடகங்களிலும், பொது வழிகளிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட, இதுவரையிலும் அவருடைய நெகட்டிவ் சைடு, எதிர்மறையான சைடு என்று யாராலும் எதையும் ஊகிக்க முடியாத ஒரு விவகாரத்தை கொண்டு வந்து பொதுவெளியில் வைத்து அவர்களுடைய கேரக்டரை தவறாக சித்தரிக்கக்கூடிய வகையில் அந்த பதிவுகள், ஒரு சில பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன. இது அந்த தனிப்பட்ட நபரை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறி அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதற்கு மேலாக தனிப்பட்ட விளக்கமாக ஒரு காணொளியினையும் மேற்கொண்டார். அந்த காணொளி என்னுடைய சேனலில் இருக்கிறது, பார்க்காதவர்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்த விவகாரத்தை வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இதுதான் விவகாரம். ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவேன் என வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு பிரதிநிதி எப்படி இப்படி ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய இப்படி ஒரு பதிவை தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிரலாம்? நீங்கள் எனக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும், என்னுடைய வயதை ஒத்த ஒரு யுவதியை நீங்களும் உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக, பிரத்யேக செயலாளராக வேலைக்கு அமர்த்தி இருக்கிறீர்கள், அவருடனான உங்களுடைய உறவை அண்ணன் தங்கை உறவாக சொல்லுகிறீர்கள், அவருக்கு ஒன்றென்றால் நீங்கள் நின்று கேள்வி எழுப்புவீர்கள், அவருடைய வயதை ஒத்த என் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த அத்துமீறலுக்கு நீங்கள் ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற துணியில் யூடியூபர் சங்கவி ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். இந்த காணொளிக்கு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் ஒரு நேரலையான ஒரு காணொளி, பதில் காணொளி வெளியிடப்பட்டிருந்தது. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம்
இப்படி ஒரு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட ஒரு யுவதியை மீண்டும் மீண்டும் அடித்து மண்ணுக்குள் தள்ளுவது போன்ற தவறாக சித்தரிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களினாலும் காரணங்களினாலும் அந்த காணொளி மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வழக்கமாக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு காணொளி செய்வதாக இருந்தால், நான் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தேன், நான் ஒரு அந்த பேச்சினுடைய பெஸ்ட் டான்சர், நான் ஒரு ஆர்ச்சரியில் வில்வித்திரையில் அர்ச்சுனனுக்கு அடுத்தது நான் தான் என்பது போன்ற தன்னுடைய சுய தம்பட்டங்களை மிக அதிகளவாக கொண்டிருக்கக்கூடிய காணொளிகளாக அவை இருக்கும். அவர் அதற்கெல்லாம் தகுதியானவர் தான் என்றாலும் எந்த விடயத்தை சொல்ல வருகின்றோம் என்பதை மறந்து அல்லது அதை கடந்து தன்னுடைய புகழாரத்தை தானாகவே சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் படைத்தவர். அப்படி இந்த காணொளியிலும் தன்னுடைய புகழாரத்தை அதிகமாக சொல்லக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீயும் இவரும் ஒன்றல்ல, நீயும் இவரும் ஒன்றல்ல, உன்னுடைய கேரக்டரும் இவருடைய கேரக்டரும் ஒன்றல்ல, நீ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இவர் ஒரு கடவுளை போன்றவர் என்பது போல சித்தரித்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கை முறையை பொதுவழிக்கு இழுத்திருக்கிறார்கள் என்பதை சற்றும் உணராமல் மீண்டும் மீண்டும் அவரை மலினப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளாக அந்த காணொளி அமைந்திருந்தது. இதற்கு பிறகு இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள், கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் இப்பொழுது விரவி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் லண்டனில் இருந்து இயங்குகின்ற யூடியூபர் கிருஷாந்த் ஐ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் தளத்திலே அவர் தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை ஒட்டுமொத்தமாக எல்லா நிகழ்வுகளையும் கன்சோலிடேட் பண்ணி இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இது எப்படி சரியாக இருக்கும் என்பது போன்ற ஒரு காணொலியை மேற்கொள்கிறார். அதற்கு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பதில் காணொலி போடுகிறார், இவர் எப்படி என்பது போல. அதற்கும் அவர் சரியான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா காணொளிகள் செய்கின்ற பொழுது அல்லது தன் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை ஒரு பொருட்டுக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவராக, அந்த மனப்பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக அல்லது ஒரு மக்கள் பிரதிநிதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட விமர்சனங்கள், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கப்படுகின்ற பொழுது எல்லாம் அவர் அந்த நபர்கள் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல், நீ கேம்பஸுக்கு போயிருக்கிறியோ தெரியாது, நீ என்ன படிச்சிருக்கிறியோ தெரியாது, நீ எங்க இருந்து வந்தியோ தெரியாது என்பது போன்ற வார்த்தையாடல்கள் அவருடைய வாயிலிருந்து இயல்பாகவே வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி போன் எடுத்தவர்கள் எல்லாரும் அரசியல் பேச வந்து விட்டார்கள், போன் எடுத்தவர்கள் எல்லோரும் கருத்து சொல்ல வந்து விட்டதால் தான் இப்படிப்பட்ட நிலைமைகள் என்பது போல. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு தெரியாது, போன் எடுத்தவர்கள் எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து போன் எடுத்தவர்கள் எல்லோரும் கருத்து சொல்லித்தான் இன்று அவர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாவகச்சேரி பிரச்சனையை கையில் எடுத்தது நாட்தொடக்கம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு தான் தனியாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கின்ற வகையிலும் அவருடைய வளர்ச்சிக்கு யூடியூபர்கள் எவ்வளவு தூரம் பங்களித்தார்கள் என்பதை அவர் மறந்திருக்கலாம். ஆனால் இந்த விவகாரங்களை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அதனை மறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் விட்டுவிடலாம். எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி நான் ஏற்கனவே கேட்டிருக்கின்றேன். போன் எடுத்தவர்கள் எல்லாம் அரசியல் பேசக்கூடாது என்று யார் சொல்லி தந்தது? போன் எடுத்தவர்கள் அல்லது கல்வி கற்றவர்கள், உங்களை போன்ற 3 யூனிவர்சிட்டிகளில் படித்தவர்கள், உங்களுடைய பல்கலைக்கழக காலகட்டத்தில் நான் ஒரு பெஸ்ட் டான்சராக இருந்தேன், நான் வில்வித்தையில் சிறந்தவன், இவர்கள் மட்டும்தான் அரசியல் பேச வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? எப்படி உங்களால் மீண்டும் மீண்டும் இது போன்ற வார்த்தை பிரயோகங்களையும் இது போன்ற வரையறைகளையும் முன்வைக்க முடிகிறது? யார் அரசியல் பேச வேண்டும் என்பதை சொல்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? இப்படி இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கருத்துக்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அல்லது யூடியூபர் சங்கவி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அத்துமீறலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய, அது தொடர்பாக கருத்து கூறக்கூடிய, லண்டனில் இருந்து இயங்கக்கூடிய இன்னும் ஒரு யூடியூப் தளத்தில் பேசக்கூடிய அந்த நபர், உலகத்திலே இல்லாத ஒரு தீர்வை நாங்கள் சங்கவிக்கு சொல்கிறோம், அதை செய்தால் மட்டும் போதும், சங்கவியினுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது போல ஒரு தீர்வை முன்வைத்திருக்கின்றார். சங்கவி, நீங்கள் உங்களுடைய கணவரை பொதுவழிக்கு அழைத்து வாருங்கள், என்னுடைய கணவர் இவர்தான் என்று அறிமுகப்படுத்துங்கள், அந்த கணவர் சொல்லட்டும், சங்கவிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சொல்வது எல்லாம் போய், நாங்களும் அவங்களும் எவ்வளவு தூரம் அந்யோன்யமாக இருக்கிறோம் என்பதை அவர் விளங்கப்படுத்தட்டும், அத்தோடு எல்லாமே பஸ் என்று போய்விடும் என்பது போல ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது எவ்வளவு தூரம் சிறுமையான ஒரு கருத்து என்பதை அவர் ஏன் புரிந்து கொள்ளவில்லை?
அல்லது ஏன் இதனை மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட தீர்வுகளை முன்வைக்கின்றோம் என்கின்ற ஒரு சிறுமைப்படுத்தல்களை எப்படி மக்கள் ஆதரிக்கிறார்கள்? இந்த ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள்? நான் என்னுடைய மனைவியை அல்லது என்னுடைய கணவரை பொது வெளிக்கு அழைத்து வந்து நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று உங்களுக்கு ஏன் சொல்ல வேண்டும்? அல்லது யாருக்கு ஏன் சொல்ல வேண்டும்? அப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் எப்படி தோன்றுகிறது? ஒரு தனிப்பட்ட நபரினுடைய குடும்ப வாழ்க்கையை பொது வழிக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அந்த ஆதரவாளர்களுக்கு எப்படி உருவாகிறது? இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ச்சியாக ஒரு சில நபர்கள் மீது அடுத்தடுத்து அவர் ஒருவர் மீது எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலையில் இருந்தால் அதில் தொடர்ச்சியாக அவர் நிற்பதில்லை. அடுத்து ஒருவர் மீது, இன்று சங்கவி மீது அல்லது நாளை கிருஷாந்த் ராஜ் மீது, அடுத்தது இன்னொருவர் மீது என்று இந்த அவர் எதிர்ப்பை கொட்டக்கூடிய வன்மத்தை கக்கக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்த நாள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு எப்படி தோன்றுகின்றது என்றால், இப்படி தாக்கப்படுகின்ற நபர்கள் இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நாங்கள் ஒரு குழுவாக இருக்கின்றோம். ஒரு 5 பேர் இருக்கிறார்கள். 4 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கோ ஒரு அமைப்பிற்கோ என்னை ஒரு தலைவராக கொண்டு போய் அமர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் என் மீது ஒரு நம்பிக்கையை வைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு நான் தலைவராக வந்துவிட்டேன். என்னை உருவாக்கியவர்களுக்கு, என் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு, எனக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் யாரால் உருவாக்கப்பட்டேனோ, எந்த நபர்களால் நான் மேலே தூக்கிவிடப்பட்டேனோ, அந்த நபர்கள் மீண்டும் ஒன்று கூடினால் என்னுடைய சாம்ராஜ்யத்தை அடியோடு ஒழித்துவிட, என்னை மீண்டும் தரைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்கின்ற அச்சம் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் யாரெல்லாம் பொதுவழியில் கருத்து சொல்கிறார்களோ, யாரெல்லாம் பொதுவழியில் கருத்துக்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இலக்கு வைத்து தாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இறங்கி இருக்கிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. அதன் விளைவாகத்தான் இப்படியாப்பட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றனவோ என நான் ஐயப்படுகின்றேன். என் மீது எப்படி நீங்கள் கருத்து சொல்லலாம்? என் மீது எப்படி பொது வழியில் நீங்கள் கருத்துக்களை பகிரலாம்? எனக்கு எதிராக எப்படி நீங்கள் விமர்சனங்களை முன்வைக்கலாம்? நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு உங்களுக்கு யார் விமர்சனம் வைக்கக்கூடிய? அப்படியெல்லாம் இல்லை. இதுவரையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எல்லோர் மீதும் வைக்கப்படாத கருத்துக்களே இல்லை. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எடுத்து பார்த்தால் கடந்த காலத்தில் அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள், தொடக்கம் பிரதமர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என இப்பொழுது கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா உட்பட, கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உட்பட, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர உட்பட, இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட, இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக் உட்பட, இப்பொழுது என்பிபியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட, இப்பொழுது தமிழ் தேசிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் உட்பட யார் மீதும் வைக்கப்படாத கருத்துக்களே இல்லை, சொல்லப்படாத விமர்சனங்களே இல்லை. அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். உங்கள் மீது யாராவது விமர்சனம் வைத்தால் அவருக்கு எதிராக இப்படி தனிப்பட்ட தாக்குதல்களை நான் ஆரம்பிப்பேன் என்பது ஒரு புரள்வான மனநிலை. அதற்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும், அமைப்புகள் திரள வேண்டும், இவை தொடர்பாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கை மதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கை மீது நிகழ்த்தப்படுகின்ற அத்துமீறல் குறித்து நடவடிக்கைகளும் கேள்விகளும் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம். இந்த காணொலியினுடைய விளைவாக என் மீது கூட ஏதாவது கருத்துக்களோ அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கைகள், என்னுடைய வாழ்க்கை மீதான அத்துமீறல்களோ அல்லது தனிப்பட்ட கேரக்டரை கொலை செய்வது தொடர்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். அதையெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.